எங்கே இருக்க கேட்டில் சென்னை சென்ட்ரலில் தான் இருக்கிறானே. சேரை நீலகிரி ப்ளூ மவுண்டனை மிஸ் பண்ணிட்டேன். நான் மிஸ் பண்ணிட்டு இல்லை, என்னால் அங்கே போக முடியல. ஏன்னா நான் சாப்பிட போயிட்டேன். நான் சாப்பிட போயிட்டு இப்போ தான் வந்தேன். நான் சாப்பிட்டு போட்டு வந்துட்டு 4 இட்லி ஒரு சிக்கன் குழம்பு நீட்டாக நாயமாக சிக்கனோட சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு போட்டு அப்படியே வந்தாச்சு. வந்துட்டு உனி அடுத்து ட்ரெயின் ஏற வேண்டியதா. ட்ரெயினை நமக்கு 10:05க்குங்க. திருப்பூர் 4:30க்கெல்லாம் போயிடுவான். ஸோ உனி அடுத்து அதில் ஏறி திருப்பூர் போயிட்டுங்க நாளைக்கு காலையில் வேலைக்கு போக வேண்டியதா. இன்றைக்கி வந்த நிஜமாவே ஃபெயிலியர் தான். அநேகமாக கடைசியில் பாருங்க அவங்க இவன் ஒட்டகைன்னு விட்டு போட்டு போயிடுவாங்க பாருங்க. நிஜமே அதுதான் உண்மை. அப்படித்தான் நடக்க மாட்டேங்குது எனக்கு. ஏதோ ரியலாகவே போகிற ஓக்க பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணுது. எனக்கு ரியலாகவே சீரியஸாக தான் ஒரு முன்னேற்றம் கிடையாதுங்க. ரியலாகவே இங்கே சென்னைக்கு எவ்வளோ கொண்டு வந்துறீங்களா? 1200 கொண்டு வந்தானுங்க. சரிங்களா? டிக்கெட் அது இதுமா விட்ருங்க. எல்லாம் செலவு தான். பிரியாணி திட்டுது, அதை திட்டுது, இதை திட்டுது, எல்லாம் மாலாது செலவுங்க. எல்லாம் செலவடி என்ன பண்ணுறதுங்க. கடைசியில் அவங்க எனக்கு ஏதோ அப்படி தான் நினைக்கிறேன். நான் கடைசியில் அவங்க ஒட்டகைன்னு விட்டு போட்டு தான் போகிறாங்க பாருங்க. நிஜமாக அப்படி தான் பண்ணுவாங்களான் இருக்குதுங்க. இல்லைன்னா வந்திருப்பாங்களே, காணமே அவையில். சீரியஸாக தான். சரிங்களா? அப்படி தான் நடக்க போகுது பாருங்க. அவன் ஆகாது, அவன் இடகை பழக்கூடியவன் ஒட்டகை அப்படின்னு போயிடுவாங்க பாருங்க. நிஜமே அப்படி தான் நடக்கும். எனக்கு எதுவும் முன்னேற்றம் ஒன்றுமே காணும். சீரியஸாக மக்களே ஒரு முன்னேற்றம் கூட ஏற்படலைங்க இது வரைக்கும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சளவுக்கு ஒரு துளி % கூட முன்னேற்றம் ஏற்படலைங்க. ப்ராமிஸாக 1% கூட இது வரைக்கும் ஒரு முன்னேற்றம் ஏற்படல. ஒன்றும் ஏற்படல. நான் ஒருத்தன் தான் கவான்னு இது பண்ணிட்டு இருக்கிறத தவிர அவங்ககிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாதுங்க. காலையில் வந்தாங்க, வந்து பார்த்து போட்டு அவங்க பாட்டில் போயிட்டாங்க. சரிங்களா? நிஜமாக தான். நிஜமாலுமே அவ்வளோ யூடியூப்பில் போட்டால், அவ்வளோ வீடியோ போட்டால், அவ்வளோ இது சொல்லியிருக்கேன் நான். ஆனால் ஒரு முன்னேற்றம் இல்லை. கடைசியில் பாருங்கள் அவங்க அதான் சொல்லிட்டு போவாங்க. இவன் ஒட்டகை வேலைக்காகன்னு போட்டு தான் போகிறாங்க பாருங்க. சத்தியமாக அப்படி தான் நடக்கு. நான் இப்போ சொல்கிறேன், அதான் சொல்கிறேன். ஏன்னா இனத்தோட சேர்ந்தா தான் எதுவுமே நல்லா இருக்குங்க. ஏன்னா இனத்தை விட்டு வெளியே போச்சுன்னா வச்சுக்கலாங்க, சேரவே சேராது அப்படிம்பாங்க. நமக்கு எது செட் ஆகுமோ அதை தான் நம்ம பிடிக்கணுங்க. அப்போ தான் அது கரெக்டாக இருக்குது, நம்ம வாழ்க்கையும் கரெக்டாக அமையுங்க. அதுதான் உண்மைங்க. அது அவன் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே நிஜமாக தெரியல. அவங்க முழுக்க வந்து வலதுகை பழக்கூடியவங்க. நிஜமாக எனக்கு செட்டே ஆக மாட்டாங்க. ப்ராமிஸாக நான் சொல்கிறேன். நானுங்க இப்போ இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் நின்று வேறு ரியலாக நான் சொல்கிறது அதுதான் சொல்கிறேன். சத்தியமாக அவங்க செட் ஆக மாட்டாங்க. சரிங்களா? ஒரு எண்ணெயில் இடதுகையில் எழுதி சொல்லுங்க. எவ்வளோ ஸ்பீடாக எழுதுவேன் நான். அவங்க இடதுகையில் சொல்லுங்க, எழுதவே வராது அவங்களுக்கு. இல்லை, சத்தியமாக எழுத வராதுங்க. அதுதான் உண்மை. கடைசியில் பாருங்கள் அவங்க அப்படி தான் சொல்லிட்டு போகிறாங்க பாருங்க. இப்போ ஒட்டகை ஆகாதுன்ட்டு தான் போகிறாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். அதுதான் உண்மை. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சளுக்கு ஒரு துளி முன்னேற்றம் ஏற்பட கிடையாதுங்க. 1% இது வரைக்கும் முன்னேற்றமே ஏற்பட கிடையாது. அது தெரியுங்களா? ரியலாகவே அதுதான் உண்மை. ஏன்னா இனத்தோடு சேர்ந்தால் தான் அது இனம் நல்லா இருக்கும்பாங்க. அதுதான் உண்மை. அப்படி சேர்ந்தால் தான் அது கரெக்டாக இருக்குங்க. சரிங்களா? சரி மக்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். எனக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு. ட்ரெயின் எங்கே இருக்குன்னா பிளாட்ஃபார்ம் 11th இருக்குது. நான் திருப்பூர் வந்துட்டு எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். நான் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஸோ பாய். பார்ப்போம்.